நீரிழிவு வியாதி சர்க்கரை வியாதின்னு சொல்லுவோம். அது அதிகமாக போயிட்டே இருக்கு. அதிகமாகி வந்துகிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 5 கோடி மக்களுக்கு நீரிழிவு வியாதி இருக்குது. அந்த நீரிழிவு வியாதி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீரிழிவு வியாதி அதிகமாகிட்டே இருக்குது. அது லைஃப் ஸ்டைல் டிசார்டர், டைப் 2 டயபெட்டிஸ். இன்றைக்கி டாக்டர் பன்சி சாபு அவர்கள் பேசுகிறது டைப் 1 டயபெட்டிஸ், குழந்தைங்களில் சர்க்கரை வியாதி வர்றது, அதை பற்றி பேசினார். அவர் ஃபஸ்ட்டு லேட் ப்ரொஃபஸர் எம் விஸ்வநாதன் அவார்டு ஒரேஷன் டெலிவர் பண்ணார். அவர் பேசுகிறது டைப் 1 டயபெட்டிஸ். நம்ம நாட்டில் டைப் 2 டயபெட்டிஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிருந்தோம். அவர் சொன்னது பிரகாரம் டைப் 1 டயபெட்டிஸ் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். அப்படிதான் சொன்னார். ஸோ டைப் 1 டயபெட்டிஸு அதுக்கு இன்சுலின் போடணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுதான் அவர் எக்ஸசைஸ் பண்ணது மெயின் பாயிண்ட்டு. ஸோ நீரிழிவு வியாதி அதிகமாகிட்டே இருக்குது. டைப் 2, டைப் 1 டயபெட்டிஸ் போடும், குழந்தைங்களில் போடும். குழந்தைங்களுக்கு இன்சுலின் போடணும். பெரியவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்து டைப் 2 டயபெட்டிஸாக இருக்கலாம். அது மாத்திரை கட்டுப்படுத்துகிறேன். பட் குழந்தைங்களில் வந்தால் இன்சுலின் போட்டு தான் ஆகணும். அவர் சொன்னது என்னென்னா, வெளிநாட்டில் பிளட் சுகர் பார்க்குறது நிறுத்திருக்காங்க. இந்தியாவில் மட்டும்தான், இந்தியா இப்போ கூட ப்ரொடியூஸ் பண்ணாத சிஜிஎம்னு புது டெக்னாலஜி வந்திருக்குது. அது இந்தியாவில் இல்லை, அது இம்போர்ட் பண்ணிட்டுருக்கு. இட்ஸ் வெரி காஸ்ட்லின்னு சொன்னாங்க. இதுதான் சார் அபவுட் இவெண்ட். ஓகே சார், இன்னைக்கு ஃபஸ்ட்டு டைம் ப்ரொஃபஸர் விஸ்வநாதன் அவார்டு கொடுத்ததில் ரொம்ப பெருமையாக இருக்கிறோம். இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறோம். அது முக்கியமாக டாக்டர் பன்சி சாபு அப்படிங்கிற பெரிய டயபெட்டாலஜிஸ்ட் கொடுத்துருக்குறோம். அதை மிஸ்டர் விஜய் விஸ்வநாதன் சார் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி அதை கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அவருடைய டாக்டர் பன்சி சாபுனுடைய கிரேட் ஒர்க்ஸ் அதை அப்ரிஷியேட் பண்ணி இந்த அவார்டு கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய டெக்னாலஜிஸ் அதெல்லாம் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி அதை கொண்டு வந்தோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்கள் அடலசென்ட் இவங்களுக்கெல்லாம் டயபிட்டிஸ் கொடுக்குறத டயபிட்டிஸ்க்கு சில முன்னேற்றங்கள், டெக்னாலஜி காஸ்ட்டை குறைச்சதுன்னா இன்னும் குழந்தைங்களுக்கும் அந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி பம்ப், இது ரெண்டையும் நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெயின் கருத்தாக இருந்தது இந்த ஸ்பீச்சுடைய கருத்து. ஸோ we are really happy that we have heard an important message which was delivered today. Thanks to Viswanathan. இல்லை, பிளட் டெஸ்ட் இல்லாமல் இல்லை, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடு டெஸ்ட் பண்ணுவேன் நான். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் ரத்தம் டெஸ்ட் பண்ணாமல் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லேருந்து ரத்தம் பார்க்குறது. இந்த ஃபிக்ஸ் பண்ணி ஒரு பேட்ச் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், ரத்தம் இல்லை, அதை ஃபிக்ஸ் பண்ணால் டெலிஃபோனில், மொபைல் ஃபோனில் பார்த்துடலாம். அப்பப்போ ரியல் டைம். சார், நீங்கள் சொல்கிறது இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி சிப்பு மாதிரி வச்சுட்டு அதோட மானிட்டரிங் பண்ணுறது தானே நீங்கள் சொல்ல வரீங்க? ஆமாம். அதுக்கு என்ன பேர்? சிஜிஎம், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங். இல்லை, அது எந்த நேரத்தில் வேரியேஷன் ஆகும் அப்படின்றத மானிட்டர் பண்ணுறது தானே அது யூஸ் ஆகும். ஆமாம். அதான் அவர் சவுண்டாக பேசுகிறது. இப்போது டைப் 1 டயபெட்டிஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். அது பார்க்கறதுக்கு சிஜிஎம் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அது ரொம்ப தேவைப்பட்ட ஒரு கருவி.
பிளட் சுகர் பார்க்க முடியாது. நேற்று 1 மணி 2 மணி இது 99 ரீடிங் ஒரு நாளில் வரும். 14 நாளுக்கு ஒரு ஒரு பேட்ச் வரும். ஸோ 1400 ரீடிங்ஸ் எடுக்கலாம் ஒரு வாட்டி பேட்ச் போட்டால். ஸோ சிஜிஎம் இஸ் மச் பெட்டர் தென் பிளட் சுகர் மானிட்டரிங். பிளட் எடுத்து பார்க்குறத விட சிஜிஎம் ஒரு பேட்ச் ஓட்டினா அது ரொம்ப ஈஸி பார்க்குறது. How much it will cost, sir? இப்போ வந்து 5000 ரூபாய். Okay. அது பிகாஸ் இது இம்போர்ட், அவர் சொன்னது பிரகாரம் இம்போர்ட் டியூட்டி எல்லாம் இருக்கிறதுனால விலை அதிகம். அது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணால் விலை குறையும், எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு அவர் சொன்னார். Sir, இந்த சிஸ்டம் வந்து இப்போ இங்கே பப்ளிக் சிஸ்டம் கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் how long it will take? எல்லாமே வந்து இட் இஸ் ரிசோர்ஸ் தான். ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சொல்லக்கூடியது இந்தியன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகி கம்மியாக வந்ததுன்னா we can take the system into the government system. தமிழில் சொல்லணும்னா Companies are coming forward to do under CSR scheme. Will you accept? டெஃபினட்டாக ஆல்ரெடி சிஎஸ்ஆரில் நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்குறோம். இதுவும் வந்து யாராவது முன் வந்தாங்கன்னா நம்ம வந்து தாராளமாக பண்ணலாம். we will try to get CSR support. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு அந்த டயபெட்டிஸ் டைப் 1 டயபெட்டிஸ் அவங்களுடைய ஃபோரம் ஒன்று இருக்குது. அவங்க கூட இணைஞ்சு நம்ம வந்து இந்த இன்சுலின்லாம் கொடுக்கறதுக்கு குழந்தைங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து சிஎஸ்ஆருடைய சப்போர்ட் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம இப்போதைக்கு உடனே இமீடியட்டாக பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த காஸ்ட் சார் சொன்ன மாதிரி டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி காஸ்ட் கம்மியாச்சுன்னா கவர்மெண்ட் சிஸ்டத்தில் ரொட்டீனாகவே கொண்டு வந்துடலாம். இன்னைக்கு கேட்கப்பட்ட மெசேஜஸ் நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அது எனக்கு சில இது புதுசாக இருக்குது. அது நம்ம எடுத்துகிட்டு போய் எங்களுடைய பாலிசி மீட்டிங்ஸில் நம்ம சொல்ல தான் போகிறோம். ஸ்பீச்சில் வந்து சிஜிஎம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஏஐடி சிஸ்டம் சொன்னாங்க. ஏஐடி அதை பற்றி ஏஐடி சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி. அதை வந்து இந்த ஏஐடி சிஸ்டமை நம்ம வந்து உடம்புல இதே மாதிரி சிப்பு மாதிரி அது ஒரு எக்யூப்மெண்ட்டு, அதை உள்ளே அட்டாச் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து இன்சுலின் நம்ம குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இன்சுலின் தேவையான அளவுக்கு அதை பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வில் ஹேவ் அ மோர் எஃபெக்டிவ். நம்ம அப்போ இன்சுலின் காலையில் 10 யூனிட்டு 20 யூனிட்டா 16 யூனிட்டா அப்படின்னு நம்ம வந்து டாக்டர் சொல்லும்போது நம்ம போட்டுட்ருக்குறோம். இது வந்து அதுவே மெஷர் பண்ணி அதுவே வந்து தேவையான அளவுக்கு இன்சுலினை கொடுத்து நமக்கு எவ்வளோ சாப்பிடணும் என்ன அது அப்படிங்கிறத அது சொல்லும். பம்ப் பம்ப் வந்துருக்குது. அது இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. அது வந்து சிஜிஎம் இணைந்து ஒரு பம்ப்பு. ஸோ சிஜிஎம் அந்த பம்புக்கிட்ட சொல்லும் இவ்வளோ சுகர் இருக்குன்னு. பம்ப்பு டிசைட் பண்ணி அது இன்சுலின் டெலிவர் பண்ணும். இட் இஸ் கால்ட் ஏஐடி, ஆட்டோமேட்டிக் இன்சுலின் டெலிவரி சிஸ்டம். So also ரெண்டு சிஸ்டம் வந்து சிஜிஎம்மும் ஏஐடி ரெண்டுமே ஆமாம், ரெண்டும் சேர்ந்து வந்திருக்குது இப்போ.